இன்றைக்கும் வேற எந்த மனிதன் மீதும் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை வைத்து நாங்கள் இங்க வரல. ஆனா தேவன் எங்களோடு இருக்கிறார், தேவன் எங்களை நடத்துகிறார் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில இருக்குதுன்னு சொல்றவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு சில நிமிடங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கலாமா? Let's begin praising God at this moment. இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி, நீ என்னுடைய துதிகர மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறேன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. That is all joined together in unity. ஒரு மனதோடு இந்த நேரத்தில் நம்ம ஒன்று கூட போகிறோம், தேவனை துதித்தவர் ஆராதிக்க போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது போல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். தேவன் எந்த ஒரு குறைவும் இல்லாம தேவன் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். தம்முடைய வாக்குத்தத்தங்களை தந்து தேவன் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். எல்லா குறைகளையும் என்னுடைய தேவன் நிறைவாய் மாற்ற வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நாளில் நம்முடைய குறைவை நிறைவாய் மாற்றுகிற தேவனை துதித்து அவரையே உயர்த்தி நாம் ஆராதித்து பாடி துதிக்கலாமா? கரங்களை தட்டலாமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை ஒரு விஷயம் சொல்லுவோம், குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை ஓ குறையில்லையே, ஆண்டவரை புல்லுள்ள இடங்களிலே, புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எஸ் ஆண்டவரை ஆண்டவரை தேடுவோது கரங்களை அசைத்து சொல்ல குறையும், குறையில்லையே, குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை என்னையினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை என்னையினால் அபிஷேகம் செய்கின்றார். குறையில்லையே சொல்லமா? குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை நல்ல உற்சாகத்தோடு குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை இன்னும் ஒரு விஷயம், குறையில்லையே, 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 குறையில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை
மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே நிறைவாக்கி ஆண்டவரை தேடுவோர்க்கு சிங்கக்குட்டிகள் பட்டினி கீழே ஆண்டவரை குறையில்லையே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? எஸ். எத்தனை பேர் இன்றைக்கும் தைரியமா சொல்றீங்க குறை இல்ல? தேவனை நம்பி வந்திருக்கிற நமக்கு ஒரு நாளும் குறைவில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம இந்த பாடல பாடினது போல ஆண்டவரை தேடுவோருக்கு குறை இல்லையே அப்படின்னு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? குறை வரக்கூடாதுன்னு நிறைவை தேடுறவங்களுக்கு கூட குறைவு வரலாம், ஆனா ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு நாளும் குறைவு வராது. ஆமென். இந்த நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். Do great and mighty works in our lives, O Lord. ஓ பெரிய காரியங்களை நீ செய்யுங்கப்பா. For the Lord God Almighty reigns. Yes. Hallelujah. Hallelujah. For the Lord God Almighty reigns. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. முடிந்தவரை அப்படியே கரங்களை ஊற்றுவோம். தூயனே 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 சர்வ வல்லவர் நீரே. தூயனே
காரியங்களை செய்கிற நம்முடைய தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? We give you all the glory, O Lord. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் தேசமே பயப்படாதே. The title for today's sermon is Fear Not, O Land. உண்மையாகவே நம்முடைய தேவன் நம்முடைய தேசத்துக்கு என்ன சொல்கிறார் என்று தியானிக்க போகிறோம். We're going to meditate what our Lord is saying to our land. தேசம் என்று சொன்னால் அதில் உள்ள மக்கள் நாம் தான். Land means the people who are in the land, that is we. நமக்கு என்ன வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு சொல்ல போகிறார்? And what words are the Lord is going to say to us? வாசிங்கள் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Read from the prophecy book of Joel, 2nd chapter, the 21st verse. Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் பேசின வார்த்தையாக இது காணப்படுகிறது. This is a word through the prophet Joel. The Lord is talking for the people of Israel. கர்த்தர் அந்த தேசத்தோடு பேசும் பொழுது அந்த தேசத்தின் நிலைமை வேறு விதமாய் காணப்பட்டது. And when the Lord was speaking to the prophet, and the time on the land was something very different. இந்த யோவேல் தீர்க்கதரிசி அந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருந்தது என்று பார்க்கும் பொழுது வெட்டுக்கிளிகளால் அழிக்கப்பட்ட தேசமாக காணப்பட்டது. And when the prophet was saying to this land, and that land was devastated by the locust. அந்த வெட்டுக்கிளிகளால் சேதப்படுத்தப்பட்ட தேசத்திற்கு தீர்க்கதரிசி பேசுகிற அந்த புத்தகம் தான் இந்த புத்தகமாக காணப்படுகிறது. And this book is what the prophet is talking as a prophecy for the people at the time of this. அவர்களுக்கு தீர்க்கதரிசி பேசுகிறார், தேவன் செய்ய வேண்டிய செய்ய போகிற கிரியைகள் அது சமீபமாக இருக்கிறபடினாலே அதற்கென்று நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்ற அந்த செய்தி தான் அவர் பேசுகிறார். And he is speaking to the people to get prepared because God's intervention is very near. இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த தேசத்துடைய சூழ்நிலை அல்லது நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தர் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும் என்பார்களே. And when the Lord is speaking to us, we should have the faith. Whatever the circumstances, everything he has in his control. அந்த சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாய் காணப்பட்டாலும் நம்மால் தாங்க முடியாத காணப்பட்டாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க தேவன் ஏராளமாய் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நினைவூட்டுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. And this verse reminds us, no matter how difficult the circumstances, God is in control and has power to restore and bless us abundantly. இன்றைக்கு இந்த செய்தியிலே இந்த வசனம் கூறும் செய்தி என்னவென்றால் பாருங்கள், நம் வாழ்க்கையிலே தேவன் எப்படி கிரிகளை செய்வார் என்று நாம் தியானிக்க போகிறோம். And we're going to meditate how these verses is going to apply it in our life. தேவன் தம் கிரிகளை எப்படி ஆரம்பிப்பார், எந்த அளவுக்கு கொண்டு செல்வார் என்று நாம் தியானிக்க போகிறோம். We're going to meditate how he will do his work, to what extent he will take it, and we're going to meditate. யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Fear not, O land. தேசமே பயப்படாதே. போதும் பாருங்கள், தேசமே பயப்படாதே. Fear not, O land. தேசமே பயப்படாதே. Fear not, O land. தேசமே பயப்படாதே என்று அழகாக தேவன் சொல்லுகிறார். Very beautifully the Lord says, fear not, O land. இந்த வசனத்தை பொதுவாக நாம் அந்த வார்த்தைகளை அப்படியே தொடர்ந்து வாசித்துவிட்டு கடந்து செல்கிறோம். Usually we read these verses and pass by. இந்த வார்த்தையானது ஒரு ஆழமான வார்த்தையாக காணப்படுகிறது. This word has a very deep meaning in it. காரணம் இந்த வார்த்தைகள் வேதத்திலே அடிக்கடி காணப்படுகிறபடினாலே அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. Because this word is very often in the Bible, we don't understand the importance of this word. என்ன வார்த்தை தெரியுமா? You know what is it? பயப்படாதே. Fear not. இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி வாசிக்கிற கேட்கிறபடினாலே சும்மா சாதாரண எடுத்துக்கொள்வோம். Very often we listen or read this word, but we take it casually. ஆனால் தேவன் ஒவ்வொரு முறை இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதும் வித்தியாசப்பட்ட விதத்திலே அது கிரியை செய்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. But when every time when God says his word, it acts and reacts in a very different way. பயப்படாதே என்ற வார்த்தை வேதத்திலே எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்குது தெரியுமா உங்களுக்கு? You know how many times this word fear not
has said in the Bible? அதாவது பயப்படாதே என்ற வார்த்தை நேரடியாக பல இடங்களில் சொல்லப்படாவிட்டாலும் இந்த பயப்படாதே என்ற தொனியில், அதாவது திகையாதே, பயப்படாதே, நான் ஒரு பலனாயிருக்கிறேன், அவ்விதமாக பல வார்த்தைகளிலே இந்த பயப்படாதே என்ற சொற்றொடர் ஏறக்குறைய 365 முறைகள் சொல்லப்படுகிறது நாம் காணலாம். This phrase fear not has been said for 365 times, or equivalent word of fear not has been repeated. 365 ன்னா உங்களுக்கு என்ன நினைவு வருது? What do you think of 365? சொல்லுங்க. ஒரு வருஷத்தின் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பயப்படுதலை எடுத்துக்கொள்ளுங்க. It's each and every day of a year. காலையில 7 மணி உடனே வேத வாசிக்கும்போது கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? பயப்படாதே. The morning when you wake up and you read your Bible, the Lord says, fear not. நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. திகையாதே. Do not be troubled. நான் உன் தேவன் என்பதாக தேவன் நம்மை ஆறுதல் படுத்தும்படியாக, தைரியப்படுத்தும்படியாக தினமும் பேச ஆயத்தமாக இருக்கிறார். To console us, to encourage us, is ready to speak to us each and every day. இதனுடைய காரணம் அர்த்தம் என்ன தெரியுமா? You know what is the meaning of it? நாம் பயத்திலே வாழாமல் வருடத்தின் ஒவ்வொரு நாளும் அவரை நம்ப வேண்டும் என்ற தேவனிடமிருந்து தினசரி நினைவூட்டுதலாக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. And these words are said for daily reminder from God that to live not in fear but to trust in Him each and every day. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அவள் பயத்திலே வாழ்வது அவருக்கு சித்தம் அல்ல. Truly the children of God should not live in the fear, and that is the will of God. அது பயம் என்றால் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்து பயப்படுகிற காரியம் மட்டுமல்ல, பயப்படுகிறவர்களுக்கென்று தேவன் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அந்த இடம் நமக்கு அவசியம் இல்லை. ஆகவேதான் அந்த பயப்படாமல் இருக்கும்படியாக கர்த்தர் நடத்தும்படியாக பயப்படாதே என்று சொல்கிறார். And for people with the fear, they have a separate place, but us not to be in fear, and the Lord is saying, fear not. இது வேதம் முழுவதும் அவருடைய மக்களுக்கு உற்சாகம் அளித்து ஒரு உறுதியளிக்கிற செய்தியை பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. And it reflects God's consistent message of encouragement and assurance to His people throughout the scripture. பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றும்? உங்களுக்கு When you hear this word, fear not, what will you think about it? தேவன் நம்மோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு உறுதியை தேவன் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். It is a confirmation that the God is with us. பாருங்க, ஒரு காரியத்தை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்லணும்னா அந்த காலத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய, ஒரு அடுத்த லெவலுக்கு கூட்டு போகக்கூடிய அந்த கிரியை செய்யக்கூடிய நபராக அந்த நபர் காணப்பட வேண்டும். If we have to say a person says fear not, that he should be a person to be delivered from it and take it to the next place. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன பயங்கள் காணப்படுகிறதோ அந்தந்த பயங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராய் இந்த நேரத்தில் வந்திருக்கிறார். Our God has come as a mighty God, and what all we have of fears, He will remove all the fears from everyone. இன்றைக்கு பார்க்கிற முதல் குறிப்பின் தலைப்பு என்ன தெரியுமா? What is the first point? பயப்படாதே. Fear not. பயப்படாதே அப்படின்னு சொல்லணும்னா நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் அவருடைய கண்ட்ரோல்ல, அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். Fear not means God has kept everything in His control. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது என விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு ஆமென் என்று சொல்லுமா அந்த வேளையிலே? Amen. All life is in the control of God. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம். Maybe our life might not be in our control. என்றால் நடக்கிற காரியங்கள் நம்மை கேட்டுவிட்டு நடப்பதில்லை. Because the things which is happening around us doesn't ask permission to us. ஆனால் ஒன்றை விசுவாசிக்க But வேண்டும். one thing we have to believe. நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிற தேவனுடைய கட்டுப்பாட்டிலே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவர்கள் கலந்தட்டி ஆவியில் நிறைந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பயனை பெற்று அவர் சோத்திரம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேளையிலே Our life is in the control of God, and the God who sings fear not. பாருங்கள், அந்த தேவன் பயப்படாதே என்று சொல்லும் பொழுது அவருடைய சூழ்நிலை எப்படி காணப்பட்டது தெரியுமா? When God says fear not, how was the situation they were? யூதா தேசம் வெட்டுக்கிளியின் வாதையினாலே அவர்கள் அதை எதிர்கொண்டு ஒரு பேர் அழிவின் மத்தியிலே காணப்பட்டார்கள். And this land of Judah faced a devastation and from the locust plot. இது ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பையும் குறிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. This also shows the judgment of God. ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே,
Even in that situation, உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை என்னவாக இருக்கலாம், அது எனக்கு தெரியாது, என் தேவன் அறிந்திருக்கிறார். we may not know what is your family situation, but God knows it. அந்த சூழ்நிலையிலே தேவன் இறங்கி வந்து உங்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்வார் என்றால், தேவன் அந்த நிலையை கர்த்தர் மாற்றி ஒரு புது வாழ்க்கையை உங்களுக்கு கட்டளையிட ஆயத்தமா இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பார்களே. We have to believe, beloved, in that situation God comes and says to you, fear not. That means he has taken everything in his control. பயப்பட வேண்டாம் என்று சொன்ன தேவன் பாருங்கள், ஒரு மறு சீரமைப்பு, ரெஸ்டோரேஷன் அதை கொண்டு வர ஆயத்தமாக இருக்கிறார். The God who says fear not, that means he's bringing a restoration back. கடந்த வருடம் அநேக குடும்பங்கள் பல விதமாக விரும்பத்தகாத சூழ்நிலையை சந்தித்ததை அறிந்திருக்கிறார். In the last year, many families have gone through undesirable situation, and God knows that. பொருளாதார போராட்டங்கள் கூட கடன் சென்றதை அறிந்திருக்கிறார். And God knows they're going through many finance difficulties. பிசாசுடைய நேரடியான தாக்குதலை சந்தித்ததை அறிந்திருக்கிறார். God knew the direct attack of Satan over your family. அவைகளின் மத்தியிலே என் தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீர்கள். Among all this, in this Republic Day, the Lord says, fear not. அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் என்னென்ன டேமேஜ், என்னென்ன தாக்குதல் சந்தித்திருக்கிறீர்களோ அது தேவன் சரியாக்கி மீண்டுமாக உங்களை மறு சீரமைத்து அவர் நல்ல நிறுத்த வல்லவராக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நேரடியாக சொல்லுகிறார் என்பானவளே. That means God is directly saying to you that he is restoring back all the damages that you did. நம்முடைய சூழ்நிலைகளை அவரை காட்டிலும் அறிந்தவர்கள் இந்த உலகத்திலேயே கிடையாது. There is no one else in this world can understand our situation. தேவன் ஒரு மறு சீரமைப்பை கொண்டு வருவாராக. God will bring a restoration. நீக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இந்த பயத்தை நீக்கப்பட வேண்டும். First, what we have to remove this fear. இந்த பயம்தான் நெருக்கடியான நேரத்திலே நம்மை முடக்கி போடுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. And this fear in our time of crisis, it can paralyze us. அநேகருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நல்ல ஞானம் இருக்கிறது, நல்ல பலன் இருக்குது. ஆனால் இந்த பயம் வந்துவிட்டபடினாலே என்ன செய்வது, எப்படி செய்ய போகிறேன் என்ற பயம் காணப்படும். Many has good knowledge and wisdom and strength, but when they have this fear, they don't know what to do next. இன்றைக்கு நம்முடைய ஜீவிதத்திலே காணப்படுகிற பயங்களை நீக்கும்படியாகவே கர்த்தர் வந்திருக்கிறார். God has come to remove the fear that we have today. பிள்ளைகளை குறித்த பயம், The fear about our children, குடும்பத்தை குறித்த பயம், the fear about our families, வேலையை குறித்த பயம், the fear about our work, வியாதி குறித்த பயம், the fear about our sickness. எப்படிப்பட்ட பயங்கள் இந்த வேளையிலே உங்களை ஆட்கொண்டிருந்தாலும் இந்த வேளையில் தேவன் சொல்கிறார், பயப்படாதீங்கன்னு சொல்கிறார். அதை தேவன் உங்களுடைய ஜீவித்தை மறு சீரமைக்க போகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். Whatever fear has covered you, the Lord says, fear not, and he is going to restore everything back. எந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய அதிகாரத்தை உடையவர் நம்முடைய தேவன். விசுவாசிக்கிறீங்களா? Whatever situation, our God is a sovereign God to change everything. அந்த அதிகாரத்தை உடைய தேவன் அவர் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும் என்பானவளே. And he has that authority, and we should have that faith over it. நம்முடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருந்தாலும், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்ற வார்த்தையை இன்றைக்கு இப்பொழுது அறிக்கை செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். How much of a bad situation our life goes through, we have to confess today, Lord, I trust in you. இந்த ஞானத்தை அல்ல, பலனை அல்ல, Not my strength, not my wisdom, என்னுடைய செல்வாக்கியம் அல்ல ஆண்டவரே, not my wealth, Lord. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். I trust in you. என்னுடைய வாழ்க்கையை நீ மறு சீரமைக்க வல்லவராய் இருக்கிறேன். Lord, you are desiring to restore back my life. இந்த வசனத்திலே நாம் வாசித்த காரியம் யோவேல் 2:21 பயப்படாதே என்று வாசித்தோம். And Joel 2:20, when we read, fear not. அதற்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? What does the next word say? வாசிங்க, இந்த வசனம் வாசிங்க. யோவேல் 2:22 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதேன்னு சொல்லிவிட்டார். First he said, fear not, O land. இந்த இரண்டாவது குறிப்பிட்ட தலைப்பு மகிழ்ந்து களிக்கூறு. The second point
is be glad and rejoice. காரணம் என்னவென்றால் இந்த பயத்தின் மத்தியிலே, இந்த எதிர்ப்பின் சூழ்நிலையின் மத்தியிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. Very beautifully the Bible says in the time of this fear what we have to do. மடங்கி படுத்துக் கொள்ள வேதம் சொல்லவில்லை. The Bible did not say get discouraged. வழக்கம் என்ன நீனா படுப்பாங்க, இன்னைக்கு என்ன பந்துமான சுருண்டு படுத்திருக்காங்க, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. Usually they lay down straight, but now they have rolled it down. இதுதான் மனுஷன் செய்கிற காரியம். This is what man does. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு தெரியுமா? You know what the prophet says? தேசத்தை வெட்டுக்கிளிகள் ரொம்ப டேமேஜ் பண்ணிருச்சு. Now the locust has devastated the whole land. என்ன விதமான பாதிப்புகள் நீங்க சிந்தித்துக் கொண்டிருந்தாலும், Though whatever perishments you're going through, அதற்கு அடுத்தாற் போல செய்ய வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? what is the next thing that you have to do? மகிழ்ந்து களி கூறுங்கள். Be glad and be rejoiced. நம்முடைய வீட்டில் இருந்து எப்பொழுதும் என்ன தெரியுமா சத்தம் கேட்கணும்? ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கணும். And what sound should come in our house? The joy of trumpet. வெற்றி களிப்பின் முழக்கம் கேட்கணும். The sound of the trumpet. தேவனை துதித்து அவர் ஆராதிக்கிற அந்த சத்தம் கேட்கணும். The sound of rejoicing and praising God. நம்ம வீட்ல இருந்து ஒருபோது எந்த சூழ்நிலையிலும் அழுகையின் சத்தமோ வேறு எந்த சத்தங்களும் வெளியே கேட்க கூடாது. And we should not have at any situation the sound of crying and இந்த பேரழிவின் மத்தியிலே இவருடைய உள்ளம் மிகவும் துக்கப்பட்டு காணப்படுகிறது. in the time, in the midst of the devastation, his heart was troubled. பாருங்கள் ஏன் அவ்விதமா காணப்படுகிறது என்றால் ஒரு பெரிய அழிவை எதிர்நோக்கி விட்டார்கள். And why their heart was troubled? Because they were expecting a devastation. நம்முடைய ஜீவிதத்தில் கூட பெரிய போராட்டங்கள் இருக்கிறது, உண்மைதான். Even in our life we have a lot of problems, that's true. ஆனால் ஒன்றை செய்யும்படியாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார். But the prophet says to do one thing. என்ன செய்ய வேண்டுமா? What we have to do? மகிழ்ந்து களி கூற வேண்டுமா? We have to be glad and rejoice. நாம் ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? Why should we rejoice? பாருங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எண்ணி நாம் சந்தோஷப்பட வேண்டுமா? அந்த வாக்குத்தத்தங்கள் அது மாறாதது. We have to think about the promises because the promises are unchanging. நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுவார் என்றால் அது என்ன காலமாக இருக்கட்டும், கொரோனா காலமாக இருக்கட்டும், தொற்றின் காலமாக இருக்கட்டும், எந்த காலத்திலும் தேவன் என்னோடு இருக்கிறார், இருந்தார், இருப்பார் விசுவாசிக்கிற மட்டும் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வேளையில. Amen. Whatever situation, if God says I will be with you even in the time of pandemic or corona or any infections, he will be with us at any situation. இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது ஏன் சந்தோஷப்பட வேண்டும் பார்க்கும் பொழுது வாசிங்கள் யோவேல் 2:25 வாசிங்கள். Read from Joel 2nd chapter 25th verse. So I will restore to you the years that the swarming locust has eaten, the crawling locust, the consuming locust, and the chewing locust, my great army which I sent among you. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன் சொல்கிறார். And he says I will restore to you the years that the swarming locusts have seen. அப்ப பட்சிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற தேசம். It was the land was consumed by the locusts. எந்ததெல்லாம் போச்சே அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்த ஒரு தேசம். It was a land which was in a worry that everything is gone whatever I had. நல்லா ஓடிட்டு இருந்த பிசினஸ் இப்ப இல்லையே. Business which was going on well, now it is not there. நல்ல உயர்ந்த நிலையில் இருந்த வேலை இன்றைக்கு இல்லையே என்று அநேகர் கண்ணீரோடு இருக்கிறீர்கள். Many are worried. I was in a very good position, now I am not. பாருங்க, அந்த விளைவின் வருஷங்கள் அப்படின்னா அந்த விளைவின் வந்திருந்தா எவ்வளவு தொகை வந்திருக்கும். And if all the yield would have come, how much they would have got. அந்த விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். And the Lord says that yield I will restore back. இதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். That is the promise. ஒருவேளை நம்முடைய பிசினஸ், நம்முடைய வேலை இருந்த லெவல்ல அப்படியே போயிருந்திருக்குன்னா இன்னைக்கு நம்ம லெவல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். If our business was going in that extent, what will be our condition now? அப்போ யோசிச்சு பார்க்கும்போது கர்த்தர் இந்த வேளையில நம்மை மகிழ்ந்து களிக்கூற சொல்றாருன்னா ஏன் தெரியுமா?
அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி நம்ம ஒருவன்மானவர்களே. And when the Lord asks us to be glad and rejoice, when will it come? When we completely believe on the promises of God. இழந்த இழப்புகளை கர்த்தர் மீட்டெடுக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Our Lord is faithful to restore what is lost. வெட்டுக்கிளி தின்றுவிட்ட ஆண்டுகளை உங்களுக்கு நான் திரும்பவும் கொடுப்பேன் என்று சொல்கிறார். I will restore it to you the years that the swarming locusts have eaten. வெட்டுக்கிளியால் பாதிக்கப்பட்ட அந்த தேசம் அவர் சொல்கிறார், உனக்குத்தான் நான் பெரிய காரியம் செய்வேன், நீ மகிழ்ந்து களித்திரு என்று சொல்கிறார். And the land which was consumed by this locust, to them the Lord says, I will restore back. நம்முடைய ஜீவிதத்துக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் இழந்ததை தரப்போகிறார். To us what the Lord is saying, He will restore back what we have lost. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இழந்ததிலேயே பெரிய இழப்பு என்ன யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். What is the biggest loss that we had? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். For each and everyone they have a different. சிலர் வரவேண்டிய நிலங்களை இழந்து போயிருப்பாங்க. The land, the properties that we have lost. வரவேண்டிய சொத்துக்கள், சுதந்திரங்களை இழந்து போயிருப்பார்கள். The wealth and the property that we have lost. பாருங்க, அதெல்லாம் அவர்கள் இழந்து இருந்திருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இழந்தவைகளை நான் மீண்டுமாக திரும்ப தருவேன் கர்த்தர் சொல்கிறார். இந்த வேளை மகிழ்ச்சியோடு இருக்க மட்டும் எல்லாரும் சோதரிங்க பார்க்கலாம். இந்த வேளையில ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். தேவனே ஹalleluya ஹalleluya ஹalleluya. என்ன இழந்தோமோ அதை கர்த்தர் மீண்டும் நமக்கு தருவாராக. Whatever we have lost, the Lord says, I will restore it back. 365 வாட்டி தேவன் பயப்படாதேன்னு சொல்லியும் இன்னும் பயத்திலே காணப்பட்டிருந்தா அது பிரயோஜனமே இல்லை. If you have 365 times the Lord says fear not and you still in fear, there is no. கர்த்தர் இந்த வேளையில சொல்கிறார், பாருங்க, உனக்கு திரும்ப அளிப்பேன். And the Lord says, I will restore it back. இதே வார்த்தை இருக்குது 2:25ல, உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். In Joel 2:25 says, I will restore it back. தொலைந்து போன சில காரியங்கள் மறுபடியும் வரும் என்ற நம்பிக்கையே இல்லாத போது அவைகள் நமக்கு கிடைக்கும் பொழுது பல ஆச்சரியம் நடைபெறும். பாருங்க, அவ்விதமான சாட்சிகளை கர்த்தர் இந்த நாட்களில் எழுப்பி கொண்டிருக்கிறது நான் காண்கிறேன். And we can see the Lord is raising testimony where in hopeless situations they have received it and restored it back. அந்த வேளையில் தான் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். And that time we have to be. மகிழ்ச்சி என்பது வெற்றியை கொடுக்கும் தேவன் மீதான ஒரு விசுவாச அறிக்கையாகும். Joy is a declaration of faith in God's ability to bring victory. அந்த இழந்த காரியங்கள் வருவதற்கு முன்பதாகவே அது கிடைத்துவிட்டால் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போமோ அவ்விதமாக நாம் சந்தோஷம் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. Before we receive it, the joy of what we have lost. அனைவரும் கேட்கலாம், பார்த்து உங்களுக்கு இன்னும் திரும்ப கிடைக்கலையே, அதுக்குள்ளேயே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க. Many will ask, you have not received it back, but how can you be so happy? என் தேவன் மறுபடியும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை சொன்னவர் நிறைவேற்றி தருவார். ஆகவே நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ல வேண்டும். We have to say, beloved, my God has promised that He will restore it back. So thinking about it, I'm in joy. அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து நாம் ஒரு சோதனைக்கு முடிய கர்த்தர் கிருபை செய்வார். The Lord may help us to praise God, thinking about the promises what He has given. ஒரு மகிழ்ச்சி என்பது நம் சூழ்நிலையின் அடிப்படையிலே வருகிற ஒன்று அல்ல. Rejoicing is not based on our circumstances. மாறாக தேவனுடைய உண்மை தன்மையின் அடிப்படையில் உள்ளது என்று விசுவாசிக்க வேண்டும். But we have to believe it is based on God's faithfulness. ஆகவே தான் இந்த கடினமான நேரங்களில் கூட அவரை துதித்து ஆராதிக்க கூடிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார் அன்பானவர்களே. That is why He is giving grace even in the hardest situations to praise God. கொஞ்சம் நம்முடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் மாற்றிக்கொள்வோமா? Can we change our state? ஆண்டவரே, இது நீ இந்த நன்மையை கொடுத்துட்டீர்னா ஒரு ஸ்தோத்திர ஜெப கூட்டம் வைப்பேன் ஆண்டவர் வீட்லன்னு சொல்லுவாங்க. And many will say, Lord, if you give me this, I will do a thanksgiving prayer. வாக்கு பண்ணர் வாக்கு மாற மாட்டார். God who has said will never change His word. அந்த வாக்கு பண்ணினவர் அதை நினைத்து அந்த களி கூறுதலை, அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டை நீங்கள் இப்பொழுதே செய்வேன் என்று தீர்மானியுங்கள். We have to decide the joy, the declaration of joy, that I will do it before I receive it on. ஒரு வசனம் நன்றாக போதிக்கிறது நமக்கு. One verse teaches very beautiful. ஆபகுக்கு தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். We're all together going to read from book of Habakkuk
3rd chapter 17 till the எல்லாரும் 18th இந்த verse. வசனத்துடைய முதல் பகுதியை தான் நாம் பார்த்து கொண்டிருப்போம். Because we always see the first part of this verse. ஆனால் பாருங்க அந்த 18ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியிலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்ற காரியத்தை அது மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்த உடனே செய்கிறது அல்ல, இந்த எதிர்வான காரியம் இருக்கும் பொழுது அதை செய்யும்படியாக நாம் தீர்மானிக்க In வேண்டும். the 18th verse, I will rejoice in the Lord, not after he is given. Before he gives, we will be rejoicing in God. எல்லாரும் தமிழ்ல சேர்ந்து வாசிக்கலாம் அந்த வேளையிலே. Can we all read it together in Tamil? அத்திமரம் புள்ளி விடாமற் போனாலும், காட்சிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிமரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், 18ஆம் வசனம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். வேதம் இதைத்தான் நமக்கு போதிக்கிறது அன்பானவர்களே. This is what the Bible teaches, beloved. ஓ, அநேகம் பயத்திற்குள்ளாக எதிர்மான காரணம் வந்துவிட்டதே என்று நினைத்துக் கொண்டு சோர்ந்து போக வேண்டாம். Don't get discouraged. I'm thinking of the fear that things have come to you. அந்த நேரம் தான் தேவனுக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய தருணம் என்று கர்த்தர் பேசுகிறார். And the Lord speaks, in that situation we have to be rejoicing in அந்த God. வேளையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது And when we rejoice in the Lord, காரியங்கள் அப்படியே மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். and you can see your situation is completely changing. துக்கம் கோத்துருந்த காரியம் மாறாது. If you're in a worried phase, nothing will change. நீங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியோடு இருக்கும் பொழுது காரியங்கள் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். And when you rejoice in the Lord will change your things. அவரே சகலத்தையும் தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார். Because everything he has in his control. என் தேவன் சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். My God is a mighty God to change my circumstances. இதுதாங்க உலகத்தாருக்கு நமக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசமா காணப்படுகிறது. This is a big difference between the worldly people and us. ஆண்டவரே, என்ன சம்பவித்தாலும் பிரச்சனை இல்லை, Lord, whatever happens, no அதை problem. மாற்றி போடுகிற தேவன் என்னோடு இருக்கிறேன். And my God who changes everything is with me. ஆண்டவரே, என்னோடு கூட இருந்து நீர் காரியங்களை மாற்றுவீராக. இந்த பிரச்சனையின் இந்த போராட்டத்தின் கூடாக நான் மன சந்தோஷமாக இருக்க எனக்கு கிருபை தருவீராக. ஒரு பெரிய ஒரு காரியம் தான் இது, பிரச்சனை தான். It is a big thing. Lord, in my situation, in this situation, give me to be rejoice in you, Lord. ஆனா நாம் இன்றைக்கும் எத்தனை போராட்டங்கள் வந்தும் எத்தனை காற்றடித்தாலும் மழையடித்தாலும் நாம் உறுதியாக நினைப்பதன் காரணம் நாம் கற்பறையாக இயேசுவிலே கட்டப்பட்டிருக்கிறபடினால தான் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறவன். However the situation, even if there is a wind or rain, because our foundation is upon the rock, we are still standing. மூன்றாவதாக என்ன குறிப்பை தியானிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். The Lord will do great things. இந்த வார்த்தைகள் ஒரு மறு சீரமைப்பின் வாக்குத்தத்தமாக காணப்படுகிறது. And this word is a promise of restoration. யோவேல் 2:21 வாசியுங்கள். Joel 2:21 word. Fear not, O land, be glad and rejoice, for the Lord will do great things. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார்? செய்வார். The Lord will do great things. அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் நம்முடைய ஒரே மகிழ்ச்சி. And that God is with us, that is the biggest joy. தேவன் நம்மோடு இந்த கிரியை செய்கிறபடினாலே பெரிய காரியங்களை காணப்போகிறோம். Because God is going to work with us, we're going to see greater things. இந்த உறுதியை தான் இந்த வசனம் அளிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. This is a confirmation what this words has said. இது இந்த வசனம் சொல்லப்பட்ட காரியங்கள் சரீரம் மற்றும் எழுத்தின்படியாக உள்ள காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் மற்றும் தேசத்தை கர்த்தர் மறுசீரமைக்கிற காரியங்களை பேசுகிறதா இருக்கிறது. And this was not promises of a physical, spiritual, and also about the nation நம்முடைய restoration. சரீர பிரகாரமாக நம்முடைய ஆவிக்குரிய ரீதியாக மற்றுமாக நம்முடைய தேசத்திற்கும் தேவன் ஒரு ரெஸ்டோரேஷனை கொண்டு வருவார் என்ற காரியங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. About physically, about spiritually, and about our nation, the Lord will bring a restoration. நாம் இதை நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனால் அது விசுவாசிப்பதற்கு முன்பதாக வேதத்திலே தேவன் செய்த பெரிய காரியங்களை குறித்து நம்முடைய சிந்தையிலே கொண்டு வர வேண்டும். And the Lord will do these things, but
what the Lord has done in the Bible before it, we have to bring it in our பல mind. சாட்சிகளை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். We have seen load of testimonies and examples in the Bible. பாருங்க, தேவன் வேதத்திலே செய்த பெரிய கிரியைகள் ஏராளமா இருக்கிறது. There are many great things what the Lord has done in the இன்று Bible. பார்க்க போகிற முதலாவது கிரியை என்ன தெரியுமா? What is the first thing that we are going to see? யாத்திராகமம் 14:21. Note it down, Exodus 14 chapter 21st verse. செங்கடலை தேவன் இரண்டாக பிளந்த அற்புதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about the miracle of Red Sea parting. நாம் ரொம்ப சுலபமாக வாசித்து கடந்து செல்வோம். Very easily we read it and we'll go. தேவன் செங்கடலை இரண்டாக பிளந்தான்னு சொல்லிட்டு போயிடுவோம். And we say the Lord departed the Red Sea into two. ஆனால் அது எவ்வளவு பெரிய கிரியை தெரியுமா? But you know how much big thing it was? பாருங்க, அந்த எகிப்திலிருந்து கிளம்பின உடனே அவர்கள் அந்த நேரத்துல அவங்க தலைச்சம் பிள்ளைலாம் செத்து போனபடினாலே அதை பார்த்துட்டு இருந்தாங்க, எல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ கொஞ்ச நேரம் ஆன உடனே பாருங்க, அந்த ஜனங்க ஐயோ போயிட்டாங்களா அப்படின்னு எல்லாம் ரதத்தையும் குதிரைகளையும் எடுத்துக்கொண்டு பின்னால தொடர்ந்து வர்றதை கண்டாங்க. And when they started out of Egypt, because of their few days they were quiet, but when they realized that the people have gone, they took all the chariots and all the armies started following them. பாருங்க, இந்த எகிப்திய ராணுவம் அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கு கூட ஒரு சிறந்த ராணுவமாய் காணப்படுகிறது. Even the Egyptian army, not only in those days, even today they are so much strong. அந்த ராணுவம் யாரை தொடர்ந்து தெரியுமா? And who are they following now? 400 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. The people who were captive for 400 years. அப்பொழுது ஒரு யுத்த பயிற்சியும் இல்லாத இருந்தாங்க. They have not trained for any battles. அந்த இஸ்ரவேலுக்கு ஒரு ஆயுதமும் கையில் இல்ல. And the Israelites don't have any weapons at hand. ஆதியாகமத்தில் அந்த இஸ்ரவேலர்கள் தட்டுமுட்டு கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னதை பார்க்கணும். பாருங்க, அப்போ அந்த தட்டுமுட்டு போன அந்த மாதிரி காரணம் இருந்தது தவிர ஆயுதங்கள் கையிலே இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்களை பின்னால ஒரு பயங்கரமான உலகத்தின் வல்லமை மிக்க ராணுவம் துரைத்து கொண்டு வருகிறது. Now the Israelites, they don't have any weapons, they had only vessels. Now to them following a great army. எதிரே ஓடி போகலாம் என்று பார்த்தால் அங்கு சீறுகிற செங்கடல் காணப்படுகிறது. But if you can, they try to run forward, now there is a Red Sea before them. இரண்டு புறமும் ஓடலாம் என்று பார்த்தால் வலது இடது புறத்தை பார்ப்போம் என்றால் அது பயங்கரமான பாலைவனம். அதை பார்த்தவர்களுக்கு தெரியும் என்னுடைய கோரமான அனுபவங்கள். And the right and the left side, if they try to run, there is a big wilderness there. பின்னாலே பயங்கரமான ராணுவம் காணப்பட்டது. And behind them was a great army. இப்படி என்ன செய்வது? Now what to do? ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே விழுவேனாக. God, I will fall at your feet. ஆண்டவரே, நீரே வழி திறக்க வேண்டும் ஐயா. Lord, you have to open a way. நீ என்ன செய்ய போகிறீர் என்று எனக்கு தெரியாது. I don't know what you're going to do. ஆனால் ஒண்ணு தெரியும், But one thing I know. நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்று அது மட்டும் தெரியும். One thing I know, that you will do great things. அந்த ஒரு வார்த்தையை விசுவாசித்து அந்த ஜனங்கள் முன்னேறி கொண்டே இருந்தார்கள். Trusting on that word, people are going forward. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமாக நடைபெற்றிருக்கும் என்று. அந்த கடல் செங்கடலுக்கு போகும் பொழுது அந்த சிறுகிற கொந்தளிக்கிற அந்த கடல் அவளை வரவேற்று வழியை திறந்த ஒன்றாய் காணப்படுகிறது. அதில் பிரவேசித்த ஜனங்கள் ஒரு வெற்றியோடு அந்த கடலை ஏறினார்களே, அது ஒரு பெரிய கிரியா காணப்பட்டது. And it was a great thing that the Red Sea, which was so furious, now opened the way and left them to go inside. பெரிய கிரிகளை செய்த அதே தேவன் அந்த இஸ்ரவேலோடு மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட அவர் நடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். The same God who did great things to those days, not only in those days, even today he is coming along with. அவர் நமக்கு வழிகளை திறக்க வல்லவராய் காணப்படுகிறார். He is mighty to open ways. ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீ என்ன செய்வீர், என் வாழ்க்கையில் என்ன செய்வேன் தெரியவில்லை, வழி இல்லையே, கவலைப்படாதீங்க. Lord, I don't know what to do in my life and what to do in my family. Don't get worried. கர்த்தர் எனக்கு பாதையை திறப்பார், விசுவாசிங்க. Believe that the God will open ways for you. கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசியுங்கள். Believe that the Lord will do great things for you. இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற கேள்வி என்ன தெரியுமா? Second, what is the question we are going to முதலாவது ask? செங்கடலை பிளந்தார் என்று பார்த்தோம். First we saw the Red Sea parting. யோவான் சுவிசேஷம் 6 முதல் 14 வசனத்தை தியானியுங்கள். And book of John 6 chapter from 1st till the 14th was meditated on it. இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000 புருஷரை போஷித்தார். Jesus feeding 5,000 men with 5 loaves of bread. 5000 புருஷர் என்று சொல்லும்போது குடும்பங்களை சேர்த்து குறைந்த ஒரு 20,000க்கு மேல் இருக்கும். 5,000
25,000 men means along with the families and the children, more than 25,000. பெரிய அற்புதத்தை செய்தார். The Lord did a big miracle here. வேதத்தில் செய்த ஒரு பெரிய கிரியாக இது பார்க்கப்படுகிறது. That was the greater things it has done in the Bible. அந்த இடத்துல கர்த்தர் இருந்த குறைவுகளை கர்த்தர் மாற்றினார். The Lord changed all that was lacking. பாருங்க, குறைவுகள் மாற்றப்படுகிற ஒரு கிரியை அந்த இடத்துல நடந்தது பார்க்கிறோம். We can see the work which changed all the less into fulfillment. ஆண்டவரே, இந்த என்னோட ஜீவிதத்துல இந்த குறைவுகள் இருக்குது ஆண்டவரே என்று சொல்றீங்களா அந்த வேளையில? Are you saying, Lord, I have these kind of less or weaken? அந்த குறைகளிலிருந்து நிறைவை பார்ப்பதற்கு வழி இல்லை, எனக்கு தோன்றவில்லை என்று சொல்கிறீர்களா? Are you saying, Lord, there is no chance from this less to go into fulfillment? என் தேவனுடைய கரம் அந்த குறைவுகளை நிறைவாக மாற்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord says his works will change that less into fulfillment. அந்த குறைவுகள் மாறி மீதம் இருக்கக்கூடிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று இதை விசுவாசிக்க ஒரு ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. ஹalleluya. How many of you think that lacking, that less thing will be changed and you can take more? குறைவுகள் மாற்றப்பட்டு நிறைவு வரும் என்று விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே இயேசுவின் நாமத்திலே. Amen. All your less will be changed into fulfillment. மூன்றாவதாக நாங்க பார்க்க காரியம் என்னவென்றால், Third, what we are seeing, இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கிறோம். the resurrection of Jesus Christ. லூக்கா 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் இங்க இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்று பார்க்கிறோம். In Luke 24:6, he is not here, he is resurrected. பிசாசு ஒரு பெரிய வெற்றி களிப்போடு காணப்பட்டிருப்பான். And Satan would have given a victory song. அந்த உயிர்த்தெழுதல் என்ற சம்பவம் நடக்கும் வரைக்கும் வெற்றி களிப்போடு காணப்படுவான். Satan would have been in joy until this resurrection happened. தேவனுடைய பின்பற்றின இயேசுவின் சீஷரும் கூட அவர்கள் சோர்ந்து போய் காணப்பட்டார்கள். Disciples who followed Jesus were also discouraged. எல்லா வேலையை விட்டு நம்ம மறுபடியும் பழைய தொழிலுக்கு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க சீஷர்கள் எல்லாம். They came to a state like, let's leave everything, let's start doing the old work. பேதுரு முதற்கொண்டு எல்லாரும் பழைய தொழில மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. Even from Peter, they started doing the old work that they were doing. அந்த அளவுக்கு ஒரு சோர்வு காணப்பட்டது. To that extent they were discouraged. ஆனால் தேவனுடைய கிரியைகள் அந்த மூன்றாம் நாள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த மரித்த சரீரத்தில், இயேசு சரீரத்தில் அவர் உயிர்த்தெழும் வல்லமை பிரவேசித்து அவர் உயிரோடு எழுந்தார்னு பார்க்கிறோம். இன்றைக்கு அவருடைய கல்லறைக்கு சாட்சியாக காணப்படுகிறது. அது திறந்த கல்லறை, அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்க இல்லை என்று இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறது. அதே அந்த உயிர்த்தெழுந்த அதே இயேசு உங்களோடு என்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? அந்த வேளையிலே அவர் கிளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு மாறதா இருக்கிறது. The resurrected power entered into the tomb, and the tomb was empty, and he was resurrected, and this resurrected Jesus is even today is with you and me. அவருடைய வல்லமை வேதத்திலே பெரிய காரணம் செய்தது போல என் வாழ்க்கையிலும் நம் வாழ்க்கையிலும் அவர் கூட இருக்க அப்படினாலே பெரிய காரணை காண கத்துக்கிறவே செய்வாராக. Because his power has done great things, because the power is with me, I am also going to witness the great things. மிகவும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் கூட அவருடைய கிரியைகள் மாற்றும் என்ற விசுவாச கர்த்தர் இன்றைக்கு ஊன்ற செய்வாராக. Even in the hopeless situation, his power will transform. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Joel 2nd chapter 23rd and the 24th verse. Be glad then, you children of Zion, and rejoice in the Lord your God, for he has given you the former rain faithfully, and he will cause the rain to come down for you, the former rain and the latter rain in the first month. The threshing floors shall be full of wheat, and the vats shall overflow with new wine and oil. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே தேவன் பாருங்க, முன்மாரியும் பின்மாரியும் அவர் கொடுத்துட்டாராம். கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன் கொடுக்க போகிற செய்ய போகிற பெரிய காரியம் என்ன தெரியுமா?
குறைவுகளை கர்த்தர் மாற்ற போகிறார். எண்ணெயும் திராட்சைரசமும் வழிந்து ஓடும் என்ற அந்த நிறைவின் ஆசீர்வாதத்தை இந்த வேளை கர்த்தர் கட்டிடுவாராக. What is the great thing the Lord is going to do? All of our blessings will be filled and wine and oil will overflow. இந்த இடத்துல பார்க்கிறோம் கர்த்தரின் ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக ஏராளமான மழை பலனளிக்கும் அறுவடையை பற்றி இந்த வசனம் பேசுகிறதா காணப்படுகிறது. This verse speaks about abundant rain and faithful harvest as the signs of God's blessing. உண்மையாகவே இந்த மழை ஒரு ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக காணப்படுகிறது. This rain is giving us a blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய மழை, ஆசீர்வாதமான மழை நம்மை தொடர்ந்து பெய்வதனாலே ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் கட்டிட போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரந்தட்டி சோத்திரிக்கலாம் விசுவாசத்தோடு கூட இந்த வேளையிலே. But this blessing rain is going to pour and it's going to give a great increase. தேவன் மறுசீரமைக்கும் பொழுது அது எப்பொழுதும் முழுமையாக நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். God not only restores what lost but blesses abundantly beyond our expectation. ஒருவேளை தேவனுடைய முழுமையான நிலைநிறுத்ததை நாம் இன்னும் காண முடியாவிட்டாலும் கூட அவர் அதை செய்வார் என்ற விசுவாசத்தோடு காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. Even we are not able to see the restoration, He'll help us to hold on to your hope. யோவேல் 2:21 இந்த வசனமானது தேவன் விசுவாசிக்கும் போது பயத்திற்கு இடமில்லை என்ற காரியத்தை நமக்கு நினைவூட்டுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. In this Joel 2:21, it's a powerful reminder that no place when we trust in God, He will restore and bless us and does அது everything. மட்டுமல்ல நாம் விசுவாசிக்கும் போது பெரிய காரியம் செய்து நம்மை மீட்டு நம்மை ஆசீர்வதிக்க தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மட்டுமல்ல நம்மை பார்க்கிற இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அதை பார்த்து அறிக்கை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. The Lord may help us, all the people who are watching us, that the Lord is restoring when we completely trust and believe on Him. நம்மை பார்க்கிறவங்க உண்மையாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல போறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? And those who are looking at us, they're going to say, truly the Lord is with you. இந்த வார்த்தைகளை எத்தனை பேர் கேட்க வேண்டும் ஆயத்தமா இருக்கிறீங்க? How many of you ready to hear these words? கர்த்தர் நம்மோடு இருந்து செய்ய போகிற காரியங்கள் பெரிய காரியமாக காணப்படும் என்று விசுவாசிக்க வேண்டும் மாணவர்களே. We have to believe, beloved, the Lord is going to do a great things. பாருங்க, அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் நினைத்து அவர் நம்பி விசுவாசித்து அவருடைய உண்மைத்தன்மையை நாம் நினைத்து மகிழ்ந்து அவருடைய வல்லமையான கிரிகளுக்காக நம்பிக்கையோடு விசுவாசோடு காத்திருக்கும் பொழுது என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். God is ready to do mighty things when we respond to His promise by trusting Him, rejoicing in His faithfulness and waiting in hope that His mighty நம்முடைய works. வாழ்க்கையில் வருகிற சவால்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய பயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே கவனம் செலுத்தி விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய பெரிய காரியங்களை நாம் காணப்போகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அது விடல. Whatever challenges that we are facing, choose to cast aside our fear, rejoice in God's promises and trust Him to do great things in our life. கொஞ்சம் பயத்தை ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாம் பார்க்க போற காரியம் எப்படி தெரியுமா இருக்கும்? பெரிய பெரிய காரியங்களாக இருக்கும். If we keep aside our fear, what we are going to see, all greater things. எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, Beloved loving Father, இந்த நல்ல விளக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. thank you for this beautiful time, Lord. தேசமே பயப்படாதேன்னு சொன்னீரப்பா. Lord, you said, fear not, O land. பயப்படுத்துகிற காரியங்கள் உங்கள் ஜீவிதத்தை நீ அப்புறப்படுத்துவீராக. Lord, the things which put that fear, remove it from us. அது நடுவிலே நாங்கள் உமக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்க கிருபை செய்வீராக. And among all that, help us to be glad and rejoice in you. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களை எண்ணி நாங்கள் துதிக்க கிருபை செய்வீராக. Help us to praise you, counting your promises. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து களிகூர கிருபை Help செய்வீராக. us to rejoice, thinking on your promises, Lord. பெரிய காரியங்களை கொண்டு வருகிற தேவனீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற விசுவாசத்தை தருவீராக. Lord, the faith, the God who does great things is with us. குறைவுகளை நிறைவாக்குவீராக. Change all our less. பயங்கள் நிறைவாக மகிழ்ச்சியாக மாறட்டும் ஐயா. Let all the fear be changed into glad and rejoice. தொடர்ந்து உம்முடைய கிரிகளை காண எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. Continue to prepare us to see the great things, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Jesus' name, Father. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் அன்பும் வழிநடத்துதலும் ஆறுதலும் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடு விசேஷமாக எல்லா பயங்கள் போராட்டங்களின் மத்தியிலே நம்மோடு இருக்கிற தேவன்
கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டி உம்முடைய பெரிய காரியங்களை எங்களுக்கு நாங்கள் கண்களாலே காண செய்வீராக. எல்லாரும் சொல்லும் மதவளே ஆமென் 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ். விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.